அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்கிருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் பரிகார பலன்கள் சொல்லப்படுது. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது ராசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியுடைய பாகை 150 முதல் 180 வரை இருக்குது. இது ஒரு நில ராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசி, உபய ராசி அப்படின்னு வேறுபடுத்துகிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். மேலும் இந்த ராசியில் புதன் உச்சம் அடைகிறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறாரு. மேலும் நெற்கதிர் ஏந்திய பெண் வடிவம் உடைய ராசியாக இந்த ராசி வடிவமைப்பு இருக்கு. மேலும் தத்துவத்தில் கர்ம தத்துவத்தை குறிக்கக்கூடியதாகவும் காணப்படுது. கன்னி ராசிக்காரங்க அறிவு கூர்மை, நினைவாற்றலும், எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் சிறப்பு குணங்களையும் உடையவங்களாக இருப்பாங்க. மேலும் சகிப்புத்தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. மிகவும் புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஆழ்ந்த ஞானம் அறிவு திறனால் மற்றவர்களை தன்வசம் ஈர்த்து கொள்வாங்க. அறிவு நேர்வையான வழியில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். மேலும் உழைப்புக்கேற்றாற் போல உயர்வை அடையக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மேலும் இனிமையாக பேசக்கூடியவங்க, பயணம் செய்ய விருப்பமுடையவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், செவ்வாய் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பச்சை, மஞ்சள், நீலம் போன்ற வண்ணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இருக்குது. திங்கள், புதன், வெள்ளி போன்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. ஆனி, ஆடி, புரட்டாசி போன்ற 3 தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் புத்தி கூர்மையாக இருப்பீங்க. மிக நுட்பமானவங்களை காணப்படுவீங்க. தூதுவர்கள், அறிவாளிகளை ஊக்குவிப்பீங்க. பல்வேறு துறைகளில் ஈடுபடுவீங்க. அன்பாக பேசக்கூடியவங்க. மேலும் உங்களிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பவாதிங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, தற்பெருமை, கர்வம், ஆடம்பரம் உடையவங்க, மற்றவரை குறை சொல்லுதல். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்களும் இந்த விஷயத்தில் மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலனை அடைவீங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கன்னிராசி நேயர்களாக இருந்து அவங்களுடைய கேரக்டரும் நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அக்டோபர் மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் விரையாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருக்காரு. எனவே இந்த மாதம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையக்கூடும். இல்லத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரையில் குறுக்கீடுகள் வரக்கூடும். எனவே தசா புத்திக்கேற்ற தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நிறைய விதமான சிறப்பான நன்மையை கொடுக்குங்க. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான். மேலும் அவர் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடும். பூர்வீக சொத்துக்களை பிரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். வேலைப்பளு கூடும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பதில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும். புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் உச்சம் பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். மேலும் உச்சம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் இணக்கமாக நடந்துப்பாங்க. அலுவலகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் சொன்ன டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகவும் இது இருக்குது. மேலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். மேலும் அவர் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வருமானம் உங்களுக்கு உயரக்கூடும். வளர்ச்சிகள் கூடும். கொடுக்கல் வாங்குதல் அனைத்துமே சீராகும். அது மட்டும் இல்லாமல் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை அனைத்துமே நடக்கும். பெற்றோரின் ஆதரவோடு தொழிலில் முன்னேற்றம் பார்ப்பீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சுய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனைகள் வரக்கூடும். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. மேலும் அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. எனவே இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பலமுறை முயற்சித்து முடியாத காரியங்கள் இப்பொழுது நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. மேலும் இதுவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வெளிநாட்டு யோகங்கள் இப்போது கைகூடி வரும். பிள்ளைகளின் திருமண பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். வியாபார விரோதிகள் அனைத்துமே விலகும். மேலும் புதிய கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும். மேலும் எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொள்வீங்க. கலைஞர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இந்த 15 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த நாட்கள் அமைய பெற்றிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 5, 9, 10 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.